77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு ரயில் நிலையங்களில் சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனை வந்து ஆர்பிஎஃப் ப்ளஸ் ஜிஆர்பி 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கிறோம். இப்போ சென்னை டிஸ்ட்ரிக்ட் மட்டும் கிட்டத்தட்ட 710 போலீஸ், நாங்கள் ரயில்வே போலீஸ் 120 டிஎஸ்பி ஸ்ட்ரென்த் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஆர்பிஎஃப்ல இருந்து சென்னை டிவிஷனுக்கு வந்து ஒரு 1000 பேர், இன்னொரு 400 பேர் வந்து சேலம் டிவிஷன் 1400 பேர் மொத்தமாக போட்டிருக்கோம். இதில் வந்து என்ன பண்ணிருக்கோம், எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் இருப்பாங்க. பேசஞ்சரை வந்து செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. ப்ராப்பராக இதுக்கு வந்து பிடிடிஎஸ் டீம் தனியாக இருக்காங்க, ஸ்னீஃபர் டாக்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து சந்தேகப்படும்படியான பேக்கேஜஸ் எல்லாம் செக் பண்ணுறாங்க. அது தவிர ஆல் என்ட்ரிஸ் எல்லாமே ப்ராப்பராக செக்அப் பண்ணி அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம். அபாண்டட் திங்ஸ், அபாண்டட் கார்ஸ் எது இருந்தால் அதை பற்றியான இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அதில் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறோம். இது தவிர ஓப்பன் லைன் பெட்ரோல் ட்ராக்கில் வந்து ஸ்பெஷலாக டீம் போட்டிருக்கிறோம். அந்த ட்ராக்கை வந்து செக் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஆர்பிஎஃப்பும் ரயில்வே போலீஸ் நம்ம தமிழ்நாடு இருப்பு பாதை காவலும் சேர்ந்து ஓப்பன் லைன் பெட்ரோல் வந்து ஜாயிண்டாக சில இடங்களில் செக் பண்ண போகிறாங்க, செலக்டட் பிளேசஸ். இதுக்கு முன்னால் ஏதாவது சப்படேஜ் இன்சிடென்ட் நடந்திருக்குதா இங்கே அங்கில் அதை வந்து செக் பண்ணுறாங்க. அதனால் ஒரு ஃபுல் ப்ரூஃப் பந்தோபஸ்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஓடும் ரயிலில் வந்து உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி ஹெல்ப் தேவைப்பட்டால் 2 எமர்ஜென்சி நம்பர்ஸ் இருக்குது. ஒன்று 139, அந்த 139 கொண்டாங்கன்னா ஆர்பிஎஃப் கண்ட்ரோலுக்கு போவோம். அவங்க டேன் வந்து ஜிஆர்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை தவிர 1512 அப்படிங்கிறது தமிழ்நாடு இருப்பு பாதை காவல் நமக்கு நேரடியாகவே வந்துடும். அதனால் எந்த நம்பருக்கு அடித்தாலுமே வந்து எங்களுக்கு உடனடியான இன்ஃபர்மேஷன் வந்துடும். உடனே நாங்கள் அட்டன் பண்ணிவிடுவோம். இரவு முழுதுமே வந்து ரோந்து பணி இருக்குது. அதனால் இப்போ முதல் சொன்னேன், இதுக்கான ஸ்பெஷலாக ஒரு கோம்பிங் ஆப்ரேஷன் மாதிரி நாங்கள் வச்சுருக்குறோம். ஆர்பிஎஃப்பும் ஜிஆர்பி 2 பேருமே சேர்ந்தே இந்த கோம்பிங் ஆப்ரேஷன் பண்ணுறோம். அது ஒரு டிஎஸ்பி தலைமையில், ஆர்பிஎஃப் டிஎஸ்பி போவாங்க. அதே மாதிரி எக்மோர் டிஎஸ்பி 2 பேர் தலைமையில் வந்து அந்த கோம்பிங் ஆப்ரேஷன் இன்றைய இரவும் அது தொடர்ந்து நடைபெறும். காவல்துறை விதிக்கும் நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு அவங்கள வந்து ஒரு ரெகுலேஷன் பண்ணும்போது வரிசையாக வந்து அவங்க பேக்கேஜஸ் செக் பண்ணுறதுக்கு அவங்க முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். எது சந்தேக நபர்கள் இருந்தால் அவங்க சொல்லணும். ஏதாவது சந்தேகப்படுமான செய்திகள் இருந்தால் இந்த எமர்ஜென்சி நம்பரில் அவங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஏதாவது ஹெல்ப்போ அல்லது அவங்களுக்கு எதாவது தகவல் தெரிவிக்கணும்னாலும் அதில் உடனடியாக தகவல் தெரிவிக்கலாம். இதை தவிர வாட்ஸ்அப் நம்பரும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அது ரயில்வே ஸ்டேஷன் கோச்சஸ்லையும் ஒட்டியிருக்கிறோம். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் அவங்க மெசேஜ் போட்டாலும் நாங்கள் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவோம்.